எல்லா புகழும் பிரிவனுக்கு இன்னைக்கு எங்கள் சேனலில் ஒரு அற்புதமான கண்டென்ட்டோட உங்கள்கிட்ட வந்திருக்கேன்னு சொன்னால், அதாவது எங்கள் நாடு ஸ்ரீலங்காவையே ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவையே உழுப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது ஜோக்கா இல்லை சீரியஸா, எப்படி எந்த கேட்டகரியிலே தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு விஷயம். என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு பட்டம். நிறைய பேர் நீங்கள் சோஷியல் மீடியாலே ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஃபேஸ்புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே சிமாக், த நேம் சிமாக். லியோ படத்தில் எங்கள் விஜய் பேடஸ்னு வர மாதிரி சிமாக். ஃபேஸ்புக்குனாலே சிமாக். ஸ்ரீலங்காவில் ஒரு பட்டத்து ஹைலைட் சிமாக்கு அப்படின்னு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கடந்த ஒரு 2 நாளாக அந்த வார்த்தை போய்கிட்டு இருக்கு. என்னடா போகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சொன்னால் சின்ன வாய்ஸ் கட்டுகள், சின்ன பாட்டாக வாய்ஸ் கட்டுகள் வந்துருந்துச்சு. நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு விளக்கம் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபுல்லான வாய்ஸ் கட்டெல்லாம் கிடச்சி. ஸோ இந்த வாய்ஸ் கட்டெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி நான் பார்த்து எல்லாம் அதை கேட்டுட்டு, இதே மாதிரி என்ன மாதிரி தெளிவெல்லாம் முதல்ல இருந்தாங்களே அவங்களுக்கு அவண்டி செய்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது என்னடா இந்த எக்கனாமிக் கிரைசிஸில் நடந்த போராட்டம் என்ன, இந்த அறகளை என்ன, எங்கள் யங்ஸ்டர் செஞ்ச வேலை என்ன, அதை விடவும் அதெல்லாம் ஒரு மேட்ரா இல்லவே இல்லை. இது தான்டா சட்டரு, இதுதான் ஹைலைட்டு என்று சொல்கிற அளவுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. அதான் ட்ரெண்டிங். சும்மா சோட்டா சொல்லணும்னு சொன்னால், உங்களுக்கு முதல்ல நான் அந்த கதையை சொல்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த வாய்ஸ் கட்டுகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணுங்க, சிந்திக்கிறவங்க சிந்திக்க. அதாவது முதலாவது சிமாக்குன்றவர் ஒரு குட்டி பையன் சொன்னால் எங்கள் கிரேட் 1 படிக்கிற பையன். சரியா? அதே கிளாஸில் அவனோட படிக்கிற என்னோட குட்டி பொண்ணுன்னு சஹ்ரான்னு சொல்கிற ஒரு சின்ன பொண்ணு. இப்போ இவங்க கிளாஸ் டீச்சர் இவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லாருக்கும் இந்த ஹேண்ட் கிராஃப்டாக ஏதாவது பட்டம் ஒன்று செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி செஞ்சு கொண்டு வர சொல்லலவங்க. நீங்கள் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, நான் சொல்லும்போது கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சிமாக்கு என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால், எல்லாம் பட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த சஹ்ரா, அதாவது இந்த குட்டி பொண்ணோட பேரன், அதாவது அம்மா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அழகாக பட்டம்லாம் கட்டி பட்டம்லாம் செஞ்சு கிளாஸுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. கொடுத்து விட்டதோட கிளாஸில் இப்போ எல்லாம் பட்டம்லாம் இருக்கும்போது இந்த சிமாக்கு என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால், சஹ்ரா அந்த குட்டி பொண்ணு இல்லாத டைப் பார்த்து அந்த பட்டத்தை தொட்டுருக்கானா. அந்த பட்டம் பிஞ்சு. இப்போ பிஞ்சதால் சஹ்ரா அந்த குட்டி பொண்ணு என்ன செஞ்சுருக்கா, அவள் அம்மாட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். கம்ப்ளைண்ட் பண்ணதோட அதாவது சஹ்ராட தாய் அம்மா என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால், பேரண்ட்ஸ் அந்த கிரேட் 1 பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற குரூப்பில் போயிட்டு இப்படி சில வார்த்தைகளை சொல்லி அந்த சிமாக்குன்ற குட்டி பையனை பேசியிருக்கிறாங்க. அவங்க அப்படி திட்டினத்தோடையே பல வார்த்தைகள் பேசியிருக்காங்க அந்த குட்டி பையனுக்கு. ஸோ அந்த குரூப்பில் எல்லா பேரண்ட்ஸும் இருக்கிற ஒரு பொதுவான குரூப்பில் அவங்க அப்படி பேசுகிறது ஒரு தவறான விடயம் என்று நம்ம நினைக்கிறோம். அதுதான் உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சிமாக்கு அப்படி செஞ்சுருக்காரு அந்த குட்டி பையனை. அப்போ குட்டி பையனுக்கு ஒன்றும் தெரியாத காரணத்தினால பேசியிருக்காங்க, அவர் செஞ்சுருக்கார். இவங்க பேசுகிறதோட இப்போ அந்த சிமாக்கிட்ட தந்தை என்பவர் அதே குரூப்பில் இருக்கிறதால எல்லாம் ஒரு பேரண்ட்ஸ் ஒரு கிரேட்ன்றதால அவர் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு நியாயம் கேட்டிருக்காரு. எப்படி நியாயம் கேட்டுட்டு இருக்கும் பொழுது பல வார்த்தைகள் தவறான வார்த்தைகளாக வரும் பொழுது, ஒரு புது குரூப், ஒரு பாடசாலை புது குரூப்பில் வார்த்தைகள் வரும் பொழுது அதுக்கு பொறுப்பான ஆசிரியர் அவங்க காய்ச்சிருக்கிறாங்க. நான் இப்படி பட்டங்களை உங்களை ஹேண்ட் கிராஃப்ட் செஞ்சுட்டு வர சொல்ல இல்லை, செஞ்சு வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்ல நீங்கள் தான் அவசரப்பட்டு கொடுத்து விட்டதோட சின்ன பிள்ளைகள் அது அப்படி தான் இருக்கும், ஒரு சில விளையாட்டு புத்தியால் வச்சிருப்பாங்க. பிறகு அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு அவங்க விளக்கம் கொடுத்துட்டு நீங்கள் அவங்க சின்ன பிள்ளை செஞ்ச விஷயத்த பேரண்ட்ஸ் எல்லாம் பெருசாக்கி நீங்கள் பிரச்சனை படுறீங்க. ஏதாவது நடந்தால் நீங்கள் டீச்சர், அதாவது ஆசிரியர் என்ற வகையில் எனக்கு நீங்கள் சொல்லாமல் நீங்களாவே இந்த குரூப்பில் ஒரு வயலன்ஸை க்ரியேட் பண்ணுறீங்கன்னு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்ல, நம்ம ஃபோனுக்கு ஒரே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தால் குரூப்பெல்லாம் திடீர்னு சூடுபடுத்தி மாங்கு டாங்குன்னு மெசேஜ் வரும் பார்த்தீங்களா? அதை மாதிரி மெசேஜ் வந்துட்டுருக்க. அப்போ தாங்க இடையில வந்தார் திடீர்னு அந்த கௌசி. யார் அந்த கௌசி? கடைசியில் தான் சேர்ந்தார் விநாயக்கா. அது யார்? மன்சூர் பாய், சும்மா பாய் இல்லை, கோழிக்கடை மன்சூர் பாய் இப்படி வந்தாருங்க. அவர் வார்த்தை பிரயோகம் எப்படி இருந்துச்சுன்னு நாங்கள் வாய்ஸ் கேட்டில் கேட்போம். அப்படி இருந்துச்சு சரியா? சும்மா எப்படி வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு சொல்லிவிட்டார். ஸோ இப்படி தான் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ இரு பாலாறுன்னு சொல்லலாது, கொஞ்சம் பேர் இப்படி பேரண்ட்ஸ் எல்லாரும் காய்ச்சிட்டு இருக்கும் பொழுது சஹ்ராட உம்மா என்ன செஞ்சுருக்காங்க, எனக்கு நீங்கள் பட்டம் எனது மகளுக்கு செஞ்சு ஆகணும், சஹ்ராவுக்கு செஞ்சு கொடுக்கொண்டு அதாவது சிமாக்கிட்ட தந்தையிடம் கேட்டு இரு தரப்பினருக்கும் விவாதங்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது இடையில நம்மளோட மன்சூர் பாய் வந்ததை போல இன்னொருத்தன் வந்தான் பாருங்க. அவன் தாங்க உண்மையான சமாதான தூதுப்புறா. என்ன சொன்னா தெரியுமா? ஏன் சஹ்ராடம்மா நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்க, எல்லாத்தையும் பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கிடுவோன்னு சொல்லிட்டு சஹ்ராடம்மாவுக்கு பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரோப்போஸ் பண்ணிட்டாங்க. ப்ரோப்போஸ் பண்ணத்தோட காண்டான சஹ்ராடம்மா இன்னும் கொஞ்சம் பூமாகி குரூப்பில் இன்னும் வாய்ஸ் கட்டை போட
வாய்ஸ் கட்டு நிறைய நிறைய நோட்டிஃபிகேஷன் வேறு. காண்டான மன்சூர் பாய் இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை போய்கிட்டு இருந்தார். இதில் என்ன ஹைலைட்னு சொன்னால், இவ்வளோலாம் நடந்துச்சு. ஸோ சிமாக்க இடமா பேசிட்டாங்கல்ல அந்த குட்டி பையனை, அந்த குட்டி பையன் நம்ம பேசிட்டாங்க. ஆனாலும் அந்த குட்டி பையன் இருக்கான்ல, எவ்வளோ பொறுமையாக அந்த வாய்ஸ் கட்டில் சொல்கிறான்னா, நான் வந்து தெரியாமல் அதை பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் உங்களோட வார்த்தை பிரயோகம் வந்து தவறானது இருக்குது, நீங்கள் என்ன சும்மா பழி சாட்டினதால நான் உங்களுக்கு அதை செஞ்சே காட்டுவேன் ஒரு வாக்குறுதி அளிச்சிருக்கான். இது எப்படி வாக்குறுதி? ஸோ நாங்கள் அந்த வகையில் முதலாவது இதில் ஹைலைட்டான விஷயம் தெரியுமா, அவ்வளோ பேசியும் அந்த குட்டி பேசியுமாக்கு ஒரு வாய்ஸ் கட் போட்டாங்கல்ல, அதை நாங்கள் இப்போ கேட்போம். அதில் தான் இருக்குது ட்விஸ்ட்டே. ரைட், இப்போ நாங்கள் இந்த சிமா பேசின வார்த்தைகள் வாய்ஸ் கட்டில் போட்டதை நாங்கள் கொஞ்சம் கேட்போம். என்னன்னு நீங்களே இந்த வாய்ஸ் கட்டில் கேளுங்க. அஸ்ஸலாமு சகோதரம்மா மாமியே நான் சிமா கதைக்கேன் உங்களோட மகளோட பட்டத்து உடைக்கல நான் தொட்டு பாட்டம் உடைஞ்சிட்டு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அது எனக்கு நீங்க எம்பட்டு கதை கதைக்கீங்க, சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி கதைக்கணும்னு தெரியாதா? நான் எனக்கு தெரிஞ்சவனு சொல்லுவீங்க, நான் தெரிஞ்சதை கண்டா நாளைக்காவே ஸ்கூலுக்கு வரது தெரிஞ்சு காட்டு பாருங்க, நீங்களும் வந்து உங்களுக்கும் தெரிப்பேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. பார்த்தீங்கல்ல, சும்மா இருந்த சங்க ஊதி கிடைக்கிறேன்னு சொல்றது இதுதான். இப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த ஒரு வயசு கட்டு வந்து இடையில நம்ம பிரச்சனை நடந்துட்டு போகுது. அந்த 3வது உறுப்பினராக மன்சூர் பாய் கோழிக்கடை மன்சூர் நானா வந்து ஒரு வயசு கட்டு போடுறா பாருங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கத்தால, அதாவது பேட்டரி சார்ஜ் இறங்குதான் அப்படி ஒரு ஹைலைட்டை பண்ணி ஒரு வார்த்தைகள் சொன்னார் பாருங்க. அந்த வயசு கட்டை ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. பிள்ளை, நான் கோழிக்கடை மன்சூரு. இந்த உங்களோட வீட்டு பிரச்சனை, காசு பிரச்சனை, இந்த இதெல்லாம் இந்த குரூப்பில் போட்டுக்கு மெனக்கெடுத்தப்படா. நாங்கள் 1000 பிரச்சனை இல்லை, 1000 தொழிலில் தெரியும். நாங்கள் இந்த ஓத்து நீக்கு மெசேஜ் வந்தால் இது இப்போ உங்களோட பேசுகிற பிரச்சனை நீங்கள் கோல் அடித்து பார்த்துக்கோ. இந்த குரூப்பில் போட்டு நங்குன்னு இந்த ஓத்தை பெட்டி சார்ஜ் மறங்குது உங்களால். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. உங்களோட பிரச்சனையெல்லாம் இங்கே வைக்கப்படாது. பெரம்போட வருவேன் நான் ஆல்மினி ஸ்கூலுக்கு. நான் ரொம்ப மோசமாக, நான் ரொம்ப கெட்ட ராஸ்கோல், நான் சொல்லிட்டேன். உயர் அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? நான் என்ன சொல்றேன்? இந்த காசி ஆக்கிற சைசிகளுக்கு ஆக்க இனிமேல் இந்த குரூப்புண்டு இந்த அம்மாவுக்கு பேரண்ட்ஸ் மாதிரி வேலையை பார்க்கணும். டீச்சர் மெசேஜ் தவிர இந்த குரூப்பில் வருமாண்டா ஆல்மினி ஸ்கூலுக்கு அனுப்பேன். நான் அடுத்தாண்டைக்கு ஓத்த மெசேஜ் போடுறேன். என்னரமும் நக்குன்னு அம்மாடை தூத்து. பார்த்தீங்களா? இப்போ வந்து அந்த சிமாக்கு வாய்ஸ் கதையை நாங்கள் கேட்டோம். எவ்வளோ ஒரு பண்பான ஒரு கதை. சிமாக்கு, நீ தம்பி குட்டிப்பையா, நீ வேறு லெவல் ஆயிடுவடா. ஃப்யூச்சரில் ஒரு செலிபிரிட்டி ஆயிடுவேன். உன்னோட மனசு இருக்கு வேறு லெவல். அதே மாதிரி இந்த கோழிக்கடை மன்சூர் பாய் வந்தார்ல, மன்சூர் நான் வந்தார். அவர் கதைச்ச கதையில் நியாயம்தான். இந்த குரூப்பில் மாங்கு நங்குன்னு பற்றி சார்ஜ் இருக்கிறதுலாம் பெர்ஃபெக்டான விஷயம். ஆனால் என்ன, கொஞ்சம் வார்த்தை பிரயோகங்களை தவறாக பிரயோகித்து விட்டார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நம்ம மேலும் வாய்ஸ் கட்ட கேட்போன்னு பார்த்தோன்னு சொன்னால், இந்த சகராட உமாவுக்கு வந்து பிரச்சனை கம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு ஒரு ஐ லவ் யூ சொன்னார்ல, அந்த வாய்ஸ் கட்ட கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். சகராட உம்மா, நம்ம 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம், சரியா? ஐ லவ் யூ. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நாங்கள் 2 பேரும் கம்ப்ரமைஸ் ஆயிடுவோம் ஐ லவ் யூன்னு சொல்லி ஸ்மூத்தாக ஒரு வேலையை முடிச்சு சொன்ன விஷயம் வந்து யாராக இருந்தாலும் அவர் வந்து அந்த இடத்துல சமாதானம் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பிரச்சனைக்கெலாம் ஸ்டார்டிங்கான வாய்ஸ் கட்டுதுன்னு நம்ம கேட்போமா, அதுதான் அங்கே ஹைலைட்டு. அதாவது நம்ம பட்ட உரிமையாளர் சகராட தாய், அதாவது பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அது அவங்க ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த குரூப்பில் ஒட்டுமொத்த என்ன ட்ரெண்டிங்கான கதைக்கு பிளாக் ஸ்பாட் ஹைலைட்னு சொல்லலாம். ஸோ அந்த வாய்ஸ் நம்ம ப்ளே பண்ணி கேட்போம். யார் அந்த சிமாக்கு அவ்வளோ தெரிஞ்ச உள்ளையா இருக்கிற? யார் அந்த சிமாக்கு? அம்மா அப்பா வந்து நாளைக்கு பேசுறானே, யார் அந்த சிமாக்கு? பட்டம் கட்ட போற கஷ்டம் தெரியுமா? படிக்கிறதுக்கு இடையில பட்டத்தை பிச்சான, நாளைக்கு படிப்புக்கு என்ன செய்தியா அவரு? யார் அந்த தெரிஞ்ச உள்ள சிமாக்கு? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அம்மா அப்பா வந்து பேசுறானே டீச்சர்ஸ் மார்கிட்ட, எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு எல்லாரும் வந்து 2 பிள்ளைகளுக்கு பட்டத்தை கட்டி கொடுக்குறானே, துண்டக்கார பிள்ளை. யார் இந்த தெரிச்ச புள்ள ஸ்மாக்குன்னு அவன் கேட்டது ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொல்கிறது,
நாங்கள் இது சரிப்பில்லைன்னு சொல்லலாது, ஒரு வகையில் சரியாக இருந்தாலும் சில வகையில் அந்த வார்த்தை பிரயோகங்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஸோ அடுத்த விஷயம், ஏதாவது இப்போ சகராட அம்மா வந்து இப்படி பேசுனதால சிமா கூட வாப்பா, அதாவது தந்தை எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு பாப்பமா அவங்களோட வயசு கிட்ட கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சிமாக்கட வாப்பா பேசுறேன். நீங்க கதைக்கிற ரோங்கோன கதை சரியானே? What nonsense you are talking about? குழுப்புல ஒழுங்கா கதைக்கு பழகுங்க. முதல் சின்ன பிள்ளைக்கு தெரிச்ச புள்ள கேட்கிறேன்டா, உங்களோட பிள்ளை என்ன தெரிக்கா பிள்ளையா, எங்கட பள்ள மட்டும் தெரிச்ச பிள்ளையா? என்ன பிரச்சனை? நீங்க டீச்சர் காய்க்கணும். சும்மா தெரிச்ச புள்ள தெரிக்கா புள்ளன்னு நீங்க காய்க்க போறாது. அப்படி விருப்பம் இல்லாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போய். நீங்க நாங்க அதுக்கு வந்து பேஸ் பண்றோம். உங்களோட பட்டம் எவ்வளோ சொல்லுங்க, அதுக்குரிய காசு தரோம். தெரிச்ச புள்ள இதெல்லாம் உங்களோட ரோங்கான கதை நீங்க காய்க்கிறது சரியானே? இந்த கதையெல்லாம் இனி இந்த குரூப்ல வரக்கூடாது. எங்கட புள்ள எங்க புள்ள பிரச்சனைடா, நீங்க டீச்சர்டையோ இல்ல பிரின்சிபல்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். தெரிச்ச புள்ள தெரிக்கா புள்ளன்ட்டு இனி இதுல போடக்கூடாது உங்களோட குரூப்ல. உங்களுக்கு விருப்பம்னா நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதுக்குரிய நடவடிக்கை டீச்சர் எடுக்கட்டும், நாங்க போய் பேஸ் பண்ணுவோம் அதை சரியானே? இனி இந்த தெரிச்ச கதையெல்லாம் இந்த இதுல போடக்கூடாது குரூப்ல. நீங்க எங்கட பிள்ளைய பத்தி, எங்கட பிள்ளை தெரிச்சுன்னா உங்களோட பிள்ளை என்ன தெரிக்கா பிள்ளையா? அதாவது சிமாக்கின் தந்தை அவர்கள் வந்து தன்னை மகனை பேசி போட்டான்ற ஆதங்கத்தில் கதைச்சது ஒரு வரவைக்கத்தக்கதுனாலும் சில பல கருத்துக்கள் விளங்கும் தானே. அதாவது எங்கள் சமூகங்களுக்கு சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ யார் மேலே பிள்ளை யார் மேலே பிள்ளை இல்லைன்னு சொல்ல சரியான வகையில் இயலாது. ஸோ இதுதான் நடந்த விஷயம். ஸோ இன்னொரு வாய்ஸ் கட் ஒன்று இருக்குது. பிரதான வாய்ஸ் கட் வந்து மெயினானது டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க. டீச்சர் வாய்ஸ் கட், அதாவது நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஷோர்ட்டாக சொன்ன மாதிரி டீச்சர் சொன்னதையும் உங்களுக்கு கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் முதல்ல எப்போ பட்டம் கொண்டு வர சொன்னேன், எனக்கு வைங்கன்னு சொன்னேன். அதை நீங்கள் ஒழுங்கா கே பண்ணல, கேலஸாக இருந்து கொடுத்து அனுப்பினதால வந்த விளைவு. இது பிள்ளைய முற்றுமுழுதா யார கொடுத்து அனுப்பினா உங்களோட தானே பிள்ளை. நானும் போறல கொண்டு வந்து மல்லு அடிக்கட்டும், பிள்ளைகள் பட்டத்தை கொண்டு வந்து பிச்சு மல்லு உமா பாப்பா மல்லு கட்டட்டும், மெசேஜ் போட முடியாது. நான் லீவ் எடுத்தேன், என்னால் ஏலாத்தெல்லாம் போகல. எல்லா வேலையும் செய்து வச்சு நான் காலையில் எல்லாம் போகல, லீவ் போட்டேன். நான் அப்போ இருந்தாலும் எனக்கு செஞ்சு கொள்ளல. பிள்ளைகள் படிப்பிக்கலாம், காலையில் குண்டிக்கிறியா நான் போறேன், போய் பிள்ளைகள் படிப்பிக்கணும். அதுக்கான லீவ் போடலை. நீங்க லீவ் போட்டது போல டீச்சர், நீ போகாம விட்டது போல டீச்சர், டீச்சர் தான் பட்டத்தை நெய் கொடுக்கணும். என்ன கதைகள் எனக்கு என்ன விளங்கு இல்லை. நீங்க சுய சிந்தனையோட இந்த கதைச்சிருக்கீங்களா, சுய சிந்தனை இல்லாம காய்க்கீங்களா ஒன்றும் தெரியல. முதல்ல எல்லாம் ஒரே வயசு பிள்ளைகள், அதுக்கேற்ற செயற்பாடும் இல்லாம இருக்கும். இன்றைக்கு சிமாக்கு ஒரு பொருளோட பட்டத்தை பிச்சவன், நாளைக்கு அதே சிமாக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு ஹெல்ப் பண்ண பண்ணுவேன். இன்றைக்கு சண்டை பிடிக்குங்க, நாளைக்கு ஒத்துமையாகும். அன்றைக்கு 2 பேரண்ட்ஸ் போடுறதுக்கு மல்ல அடிக்கிங்க, அவ்வளோ போடுறீங்க டீச்சர், அந்த புள்ளியோட 2 புள்ளியை சேர்க்கணும், அந்த புள்ளி அந்த புள்ளியை சேர்க்கணும், அப்படி இப்படின்னு காய்க்குங்க. மரம் அங்கே பார்த்தா பக்கத்தில் பக்கத்தில் அடுத்த 2 நாள் புள்ள பக்கத்தில் ஒத்துமையா, அவன் இல்லாமல் வெண்ணிக்கும் இல்லாமல் இல்லாமல் ஒத்துமையா இருக்கானு. அதான் குழந்தை ஜாதிகள், அதில் கள்ள மனம் தெரியா. அதுக்கு அவளத்தை என்ன செய்யாது மஜஞ்சி போகும், நாளைக்கு அது மறந்துடும். அதுக்கு நீங்க பாடுதிரமாக்கி அதை பெருசாக்கி என்னென்ன பிரச்சனை இவ்வளோ போய் இன்னைக்கு தெரியா பார்த்துக்கோங்க. நீங்க நான் செய்த கூட அந்த அட்மினை நான் மட்டும் வச்சுட்டு, அல்லது அட்மின் அது தலைவர் மட்டும் வச்சுட்டு மற்றவங்களை இது பண்ணிக்கணும், ஒன்லி அட்மின் கொடுத்திக்கணும். ஆனால் இந்த அளவு இந்திய நடந்து உள்ள பேரண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ தெரிஞ்சு சொல்றேன் பார்ப்போம். ஸோ வந்து இதுதான் நடந்த விஷயங்கள். இப்பொழுது ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற ஒரு கருத்து. அதாவது இப்போ எங்கள் நாட்டில் இன்னொரு சில கிழமைகளில் வந்து ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறதுக்காக வேண்டி ஒரு பரபரப்பான காரியங்கள், அபிவிருத்தி மற்றும் பிரச்சாரங்கள், இப்படியான சில செயற்பாடுகள் நடந்துட்டு இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தல் என்னடா ஜனாதிபதி தேர்தல் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்று சொல்லிட்டு அதையும் தூக்கி போட்டு மீச்சிட்டு இப்படி ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் வந்து பரபரப்பாக போய் நிற்கிது. எங்கள் ஸ்ரீலங்கா அல்மசூரா நியூஸில் கூட இதை ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க ஃபேஸ்புக்கில். ஸோ அப்படி ஒரு ஹைலைட். இதில் இப்போ டீச்சர் கடைசியாக சொன்னது வந்து ஒரு வகையான ஞானம். ஏன்னு சொன்னால் எங்கள் சமூகத்தில் எது நடந்தாலும் பிள்ளைகள் எது செஞ்சாலும் முதலாவது ஆசிரியரை தான் குறை சொல்கிறதும் பேசுகிறதும் எல்லாம் நடக்கும். ஸோ ஆசிரியர் எல்லாரும் வந்து நாங்கள் சொல்லணும், ஆசிரியர்ன்றது ஒரு சாதாரண எங்களை போன மனுஷர் தான். அவங்களும் தியாகம் செஞ்சு தான் செய்கிறாங்க, படித்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இயலாது குடும்பங்கள் வேலைகள் எல்லாம் வரும். ஸோ அவங்களுக்கு ஒரு சுயநலம் விட்டதால அவங்க அந்த கிளாஸுக்கு வரையில்லை. அப்படி வந்தாலும் நான் சும்மா இருக்கணும்னு சொல்லி அவங்க லீவ் போட்டாங்க. வந்தால் நான் ஸ்கூலுக்கு வந்தால் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும், அந்த பாடசாலைக்கு அதாவது ஸ்கூலுக்கு நான் வந்தால் படித்து கொடுக்கணும்னு வார்த்தைகளை திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது டீச்சர் பார்க்குற ஒரு நியாயம், சரியா? ஆனாலும் பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. முதலாவது ஒரு விஷயம், இது சிறு பிள்ளைகள் விஷயம். டீச்சர் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அடிப்படுவாங்க நாளைக்கு சேருவாங்கன்னு, அது உண்மை தான். ஏன்னு சொன்னால் அவங்க குட்டி பையனும் அந்த குட்டி பொண்ணும் கிரேட் 1 இருக்கிறாங்க, அதாவது 5 வயசு.
அவங்க வந்து இன்றைக்கி அடிப்பட்டாங்கன்னா அது சேர்ந்துருவாங்க. அது கள்ளம் கவிடம் இல்லாத மனங்கள். ஸோ நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்து சண்டை பிடிச்சி அவங்களோட சின்ன வயசுலேயாவது பிஞ்சு மனதில் வஞ்சகத்தை விதைத்தீர்களானா ஸோ அது ஒரு பெரிய பூகம்பம் ஆகும். எல்லாத்துக்கும் நாங்களே வித்துட்டு கொடுக்குறோன்னு ஒரு ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது பிரச்சனையாக இரு தரப்பிலும் போய் சமாதானம் பேசி இப்படி நடந்துச்சுட்டு நீங்கள் சுமூகமாக முடிச்சிருக்கலாம். அது குரூப்பில் போட்டு பொதுவாக இருக்கிற குரூப்பில் போட்டு அது பெரிய ஒரு சமூக பிரச்சனையாக்கி, ஒரு ஊர் பிரச்சனையாக்கி, ஒரு பாடசாலை பிரச்சனையாக்கி இன்றைக்கி ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவும் அதாவது எங்கள் இலங்கை நாடு பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்தது பேரண்ட்ஸ் உங்களோட பிழை. ஸோ எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த விஷயத்தை இதோடைய பேசி நீங்கள் முடிச்சுக்கொள்ளுங்கள். இவ்வளோ தான் நடந்த விஷயம். இதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக வேண்டி சொல்கிறதுக்காக வேண்டி இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு சமூக பிரச்சனையாக வராது. எப்படி இது பண்ணிடுவாங்க. பண்ணணும்னு நாங்கள் நினச்சி தெளிவில்லாத ஆட்களுக்கு தெளிவில்லாமல் சில பல கதைகள் வந்தாலும் இதுதான் நடந்த விஷயம்னு சொல்லி மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ கூட உங்களை சந்திக்கிறோம். இது நம்ம ஜீபும்பா. டாடா பாய்.